ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நம்ம இப்போ பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கோம். கோவிலில் அநேகமாக பாதி கிட்ட நம்ம வந்துட்டோம். பிடிக்க பிரதட்சணத்தில் விநாயகரை பார்த்தாச்சு, விஷ்ணுவை பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறவர் யார் அப்படின்னாக்கா, நம்ம இப்போ பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கோம். கோவிலில் அநேகமாக பாதி கிட்ட நம்ம வந்துட்டோம். பிடிக்க பிரதட்சணத்தில் விநாயகரை பார்த்தாச்சு, விஷ்ணுவை பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறவர் யார் அப்படின்னாக்கா, சுப்பிரமணியர் தான் இல்லையா? கோவில் சிவபெருமானுக்கு பின்பக்கம், அதாவது விநாயகருக்கு நேராக அந்த பக்கம் வாயு மூலையில் இருப்பார். அதாவது மேற்கு அவருடைய பக்கம் அப்படின்னா வாயு மூலையிலையும் முருகர் இருப்பார். இந்த இடத்துல யார் இருப்பார்னா முருகர். அவர் வள்ளி தேவசேனாவோடவும் இருப்பார், தனியாக முருகராகவும் உண்டு, சண்முகராகவும் இருப்பார், வள்ளி தேவசேனாவோடவும் இருப்பார். இப்படி நம்ம அவருடைய உருவம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவருக்கான ஸ்தானம் அந்த வாயு மூலை தான். அதாவது அதை நம்ம என்ன சொல்லுவோம், வடமேற்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம். அதுதான் அவருடைய இடம். அதே இடத்துல சில தேவதைகளும் பக்கத்தில் வருவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த இடத்த நம்ம முருகருக்கு அப்படின்னு நம்ம ஒதுக்கியிருக்கோம். சரி, இப்போ இந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. பொதுவாகவே பிரதட்சணங்கள் பண்ணும் பொழுது நம்ம என்ன மனசில் நினச்சின்னு பிரதட்சணை பண்ணுவோம் அப்படின்னா, யாரையோ ஒருத்தரை நினச்சின்னு பண்ணுவோம் இல்லையா? அது சிவனாக இருக்கலாம், இல்லை முருகராக இருக்கலாம். அவங்க பேரை சொல்லிகிட்டே பிரதட்சணை பண்ணுவோம். இது தானே கிரமம், இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னாக்கா, நம்ம இப்படி பிரதட்சணை பண்ணிகிட்டே வரும்பொழுது நமக்கு அங்கே யாரோ ஒருத்தர் பழக்கம் ஆகும். 2 பிரதட்சணை பண்ணோடனே அடுத்தது பழக்கம் ஆகல. டெய்லியும் போகும்போதும் நம்மளுக்கு யாரோ பழக்கம் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம அவங்களோட சேருவோம். அதாவது அந்த சங்கம், சத் சங்கம்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சங்கமானது ஏற்படும். இப்படி இந்த சங்கங்கள் ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னாக்கா, அப்படியே சுவாமியெல்லாம் பார்த்துட்டே போவோம், அவங்களோட பேசிண்டே என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே போவோம். ஆனால் பிரதட்சணை பண்ணுவோம். இது உதாரணத்துக்கு நம்ம எந்த இடத்துல பார்க்கலாம்னாக்கா, கிரிவலத்தில் பார்க்கலாம். கிரிவலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிழக்குலேருந்து ஆரம்பிக்கிறோமா, அந்த என்னது பூர்வலிங்கம், அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்படியே ஆரம்பித்து வரும்பொழுது நமக்கு யாரோ ஒருத்தர் அங்கே பழக்கமாகும். அப்படி பழக்கமாகும்போது அவங்களோட அப்படியே பேசிகிட்டே வரும். அப்படியே பேசிகிட்டே வருவோம். நம்ம எதை மறந்துடுவோம் அப்படின்னாக்கா, நம்ம எதுக்காக பண்ணுறோம், என்ன காரணம் எல்லாம் மறந்து அவங்களோட அப்படியே பேச்சு சுவாரஸ்யத்தில் அப்படியே இருப்போம். அவங்க சொல்லுவாங்க, ஏன் கொஞ்சம் இது பண்ணு, ஒரு காஃபி ஒன்றா சாப்பிட்டு போகலாமே. உடனே அங்கே போய் பக்கத்தில் காஃபி சாப்பிட்றது. உடனே அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அழகுகள் அதெல்லாத்தையும் அந்த வர்ணனைகள் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த எல்லா இதையும் பிரதட்சணை பண்ண வேண்டியது. அது ஒரு கோவிலுக்கும் போகும்போதும் அங்கே பிரதட்சணை பண்ணுறது. ஒருவேளை அவங்க நினைச்ச மாதிரி அங்கே ஏதாவது இல்லை அப்படின்னாக்கா அதை பற்றி குறையும் சொல்றது. இப்போ நம்ம அந்த கோவில் சுற்றி வர லட்சியம் என்ன, நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும். ஆனால் மற்ற குறைகள் எல்லாமும் அந்த இடத்துல சொல்லிட்டு வரோம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் பூர்வம் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அப்பாடியோ பிரதட்சணை முடிச்சிட்டோம், நம்ம இப்படியே வந்தோம்ல சார், பேசிகிட்டே வந்தோம் பாருங்க, இந்த கோவில் சுற்றி வந்ததே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சரியான்னு பாருங்க, கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த பிரதட்சண காலங்களில் அது எத்தனை கிலோமீட்டர்னாலும் இருக்கட்டும், அவரை பற்றின ஸ்மரணம் தான் நம்மளுக்கு இருக்கணும். அவரை நினைக்கும் போது அவருக்கு நமக்கு தேவையானது, அவரே கையில் அந்த காஃபி நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதை கூட எதிர்க்க எடுத்து கொடுப்பாரு. இல்லை நமக்கு அந்த காஃபியை பற்றின நினைப்பே இல்லாமல் நம்மளை சுத்த வைப்பார். அதே மாதிரி கோவிலில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், பிரதட்சணை எல்லாம் இப்படி பண்ணும் பொழுது நமக்குன்னு தெரியாம ஒரு குரூப்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட போய் சேர்ற மாதிரி ஏற்படும். அப்போ என்ன ஆயிடும்னாக்கா, நம்ம கோவிலுக்கு போற லட்சியம் அவரை நமஸ்காரம் பண்றதுக்காக. ஆனா அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபட்டு நம்ம கோவிலுக்கு எதுக்காக போறோம் அப்படின்றதே மறந்து அங்க என்ன ஆகுறதுனாக்கா, அந்த கோவில்ல சண்டைகள் போட்டு இத மாதிரி நடக்கிறது. அதனால நம்ம கோவிலுக்கு போனோம்னா சத் சங்கம் அப்படின்றத பார்த்து கரெக்டா சேர்க்கணும் நம்ம இல்லையா. அது சத் சங்கமான்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். எல்லாரும் உட்காந்து அங்கங்க பாடுறாங்க, நம்மளும் அந்த ஒரு கோஷ்டியில போய் சேர்ந்துக்கலாமான்னு அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய அந்த ஆன்மீக பயணத்துக்கு இது எந்த விதத்திலையும் தடையாக இருக்கவே கூடாது. அத மாதிரி இருந்ததுனாக்கா அந்த சங்கத்தோட சேரும்போது நமக்கு அந்த பக்தியானது கண்டிப்பா வளரும், சுவாமி மேல ஒரு அன்பானது ஏற்படும்ன்றதுல சந்தேகம் கிடையாது. சரி, இப்படி இந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு
இன்னைக்கு நம்ம யாரை பத்தி ஸ்லோகம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா சுப்பிரமணியரை பத்தி. இந்த ஸ்லோகம் ஆதிசங்கரர் எழுதினது, அதுதான் பார்க்க போறோம். சுப்பிரமணியருக்கும் நமக்கே தெரியும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. நமக்கு பிடிச்ச ஸ்லோகம் எது வேணாலும் சொல்லலாம், அவர்கிட்ட தப்பே கிடையாது. எப்பவுமே நம்ம பலன் எதிர்பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படின்னும் போது அந்த பலன் வரைக்கும் தான் கிடைக்கும். ஆனா அவருடைய நாம உச்சாரணை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருவார். அதனால எப்பவுமே அவரை பத்தின வர்ணனைகள் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் நமக்கு எப்பவுமே நல்லது. எனக்கு காசு கொடுத்துரு, எனக்கு ஆயுள கொடுத்துரு, ஆரோக்கியத்தை கொடுத்துருன்னு கேட்கறதுனால மாத்திரமே அப்படி என்ன நடக்கும்னாக்கா அது வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா உனக்கு தெரியும்பா எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அவர் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நமக்கு எல்லாமே அருமையா அமைச்சு தருவார். அப்படி ஆதிசங்கரர் எழுதின இந்த ஸ்லோகம் இது சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஜங்கமா இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதுல ஒரு 33 ஸ்லோகம் இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். நமக்கு ஒருவேளை சமயம் கிடைச்சது அப்படின்னாக்கா நம்ம அந்த ஸ்லோகம்லாம் கூட நம்ம கத்துக்கலாம். சரியா? இப்ப அந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்முடைய அதே முறைதான். ஸ்லோகத்தை பிரிச்சு சொல்ல போறேன், நீங்க எல்லாம் திருப்பி சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் அந்த முழு ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாம். மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மகீதேவ தேவம் மகாவேதபாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். இப்படி முருகரை பார்த்து ஆதிசங்கரர் சொல்றாரு. எந்த இடத்துல தெரியுமா? திருச்செந்தூர்ல. இந்த சுப்பிரமணிய புஜங்கமே திருச்செந்தூர்ல எழுதப்பட்டது. எதுக்காக அப்படின்னா ஆதிசங்கரர் தன்னுடைய பயணத்தெல்லாம் நடந்துட்டே இருக்காரு. அவருக்கு வியாதி வந்துடுது. அப்போ அந்த வியாதி வரும்போது அடுத்தது அவருடைய ஆன்மீக பயணத்துக்கு அது தடையாக இருக்கு. இதை யாருன்னு சொல்லி நம்ம சரி பண்றது அப்படின்னு அவர் மனசுல இருக்கும் பொழுது சுப்பிரமணியருக்கு சொன்னாக்கா நம்மளுடைய இது சரியா ஆகும் அப்படின்றது அவர் மனசுல தோணி இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை சொன்னதாக நம்மளுடைய வழி வழியா நமக்கு வரக்கூடிய விஷயம். இந்த 33 ஸ்லோகம் சொல்லி முடிச்சோடனே முருகர் அவருக்கு முன்னாடி பிரத்யட்சமா ஆகிறாராம். பாருங்க, நமக்கு அதுதானே தேவை. லட்சியம் என்னன்னா அந்த ஸ்லோகம் சொன்ன எதுக்கு அவர் நின்றுட்டாருனாக்கா நம்ம வாழ்க்கையில எதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லையே. என்ன சின்ன லெவல் காசுக்காக ஏதோ ஒரு ரத்தனம் கிடைக்குது அப்படின்னா அதனுடைய மதிப்பு நமக்கு என்ன அப்படின்னா அந்த நாமாவளி தான் அந்த ரத்தனம். அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா எங்கேயோ. ஆனா அந்த மதிப்பு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு தேவையான சாப்பாட்டுக்கு அந்த ரத்னத்தை கொடுத்து ஒரு 50 ரூபா வாங்கிட்டு வருவாங்க. அவன் என்ன சொல்லுவான், ஓ பரவாயில்ல உனக்கு பத்தி ஒண்ணுமே தெரியல, சரி இப்போ 60 ரூபா வச்சுக்கோன்னு கையில கொடுப்பான் இல்லையா? ஆனா அதனுடைய மதிப்பு தெரிஞ்சவன் அதை வாங்கி ஜாகிரதையா உள்ள வச்சுப்பான். அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. நம்ம பலன் தேவைதான், ஆனா அவரை நினைப்போம், அவர் நமக்கு தேவையானதை கொடுப்பார். இப்படி இந்த ஸ்லோகத்தை முழுசா பார்ப்போமா? மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மகீதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். இப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு அருமையான ஸ்லோகத்தை அப்படி சொல்லும் பொழுது நம்மளுடைய மனசு என்னாகும்? பூர்ண தன்மையே கிடைக்கும். நமக்கு முருகர் எல்லாத்தையும் கொடுப்பார், சந்தேகமே இல்லை. சரி, இதுக்கு அடுத்தது கோஷ்ட தேவதைக்கு போகிறோம். அந்த கோஷ்ட தேவதை யாரா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நம்ம மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரங்கள்.